இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் வந்து நார்மலான கேஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமான பயங்கரமான கேஸ். இந்த கேஸ் வந்து 2 வகையாக உயரும். ஒன்று, இந்த கேஸ் வந்து கிட்னாப்பிங் கேஸாக மாறும், அப்புறம் கொலை கேஸாக மாறும். எப்படி இந்த கேஸ் வந்து கிட்னாப்பிங் கேஸாக மாறுது, அதுக்கப்புறம் எப்படி கொலை கேஸாக மாறுது, கிட்னாப் பண்ணவங்களும் கொலை செய்யப்பட்டவங்களும் ஒரே ஒருத்தர் தானா இல்லை வேறு வேறு ஆட்களா, யார் வந்து இந்த கிட்னாப் பண்ணுறாங்க, யார் கொலை பண்ணுறாங்க, அது ஒருத்தங்கள வேறு குரூப்பாக, அது எப்படி ஒரே இதில் லிங்க் ஆகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக நம்ம வந்து இந்த கேஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ அதுக்கு பதிலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றதுலேருந்து எங்கே முடியுது, இந்த கதை டிடெக்டிவ் யார், போலீஸ்காரங்க யார் அப்படின்ற பற்றியெல்லாம் இந்த கதையில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கேஸ் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஆரம்பிக்குது. எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தில் தான் இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த ஊர்லேயே நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணு தான். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படின்றாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து ஒரு மாளிகை இருக்கும், அதாவது பெரிய அரண்மனை மாதிரி ஒரு மாளிகை இருக்கும். அது கொஞ்சம் காட்டு பக்கத்தால் இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் ரிசர்ச் பண்ணணும். அங்கே வந்து எப்படி அப்படின்னா, அங்கே வந்து நைட்டு காலையில் ஒரு 4 மணி ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மணி அடிக்கிற சத்தம் அலாரம் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில். அது எப்படி மணி அடிக்குது, அது ஏன் மணி அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து இவங்களுக்கு எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த பொண்ணு பேர் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா மாயா. ஓகேங்களா? மாயாவுக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட்டாக இருக்கும். அதனால் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. அந்த அரண்மனைக்கு போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்கும் சொல்லலை. இந்த எப்படியோ ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் போக விட மாட்டாங்க. அவங்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு, ஆனால் யாருமே வந்து போகவே விட மாட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் திருட்டுத்தனமாக வந்து அந்த அரண்மனைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த அரண்மனைக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாயா வந்து வீட்டோடு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த லெட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த அரண்மனைக்குள்ளே தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி. இவங்களும் கும்பலாக போய் தேடுவாங்க, பட் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தனியாக போகிறதுக்கு அந்த ஊரில் இருக்குங்க பயம், எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து உடனே அவங்க அப்பா வந்து யார் அப்படின்னா ஊர் பெரியவர். அவங்க அப்பாவோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி. ஓகேங்களா? காளி வந்து கம்ப்ளைண்ட் தராரு போலீஸ்காரங்கக்கிட்ட. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் போய் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே ஒரு பயம். ஏன்னா அதுக்குள்ளே போகிறவங்க வந்து உயிரோடு வந்ததில்லை அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி, அந்த இது அப்படி என்ன தான் அங்கே புதிராக நடக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களோட டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னா, அங்கே அந்த இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டான டிடெக்டிவ் அரவிந்தை வந்து கூப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவன். ஓகேங்களா? வீரராகவன் வந்து டிடெக்டிவ் அரவிந்தை வந்து கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் டிடெக்டிவ் 2 பேருமே வந்து அப்போ சில கான்ஸ்டபிள்ஸோட அந்த அரண்மனைக்கு போய் பார்க்குறாங்க. டிடெக்டிவ் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிட்டா, அவங்களுக்கு வந்து இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனால் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்களே போய் தேடி பார்த்தாங்களும் அப்பாவை கண்டுபிடிக்கல. நாங்களும் வந்து தேடி பார்த்தோம், அந்தளவுக்கு எதுவும் தெரில, அதனால தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் டிடெக்டிவ் எல்லாமே சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ளே போய் தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அங்கே என்ன அப்படின்னா, அந்த அரண்மனையில் போனோடனே நிறையா பெயிண்டிங்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பெயிண்டிங்ஸ். ஆனால் எல்லாமே யாரோடது அப்படின்னா, அந்த அரண்மனையோட ஓனர் சந்திரவர்மன். ஓகேவா? சந்திரவர்மனோட தான் அது எல்லாமே. அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காணாமல் போயிடுவார். அவர் வந்து இப்போ உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரா அப்படின்னு எந்த விஷயமுமே யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆனால் அவர் இப்போ இல்லை அந்த இடத்துல. ஓகேங்களா? 10 வருஷமாக அந்த மாளிகை வந்து மூடிதான் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ சமீபத்தில் வந்து 4 மணி ஆனால் வந்து அது வந்து மணி அடிக்குது. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பயம், நிறைய பேர் போய் காணாமல் போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த பொண்ணு போய் கூட காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவரோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் அவரோட ஃபோட்டோஸ் தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே அதெல்லாம் ஃபோட்டோஸை பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பொருட்கள் எல்லாமே பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்துட்டு
ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டில ரூம் இருக்கும். அது வந்து எப்படின்னா, இந்த போலீஸ்காரங்களும் டிடெக்டிவ் போயிட்டுருப்பாங்கள்ல, அப்போ வந்து என்ன ஆகும்னா, சைட்ல வந்து ஒரு திருப்புறமான ஒரு இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்குள்ள தூரமா போனா. அத வச்சு திருப்புனோனே என்ன ஆச்சுன்னா, அண்டர் கிரவுண்டில வந்து ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்குள்ள படிக்கட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா வந்து ஒருத்தரோட எலும்புக்கூடு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மாரி அந்த எலும்புக்கூடு ஸ்மெல்லு பயங்கரமா இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த மாரி ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு டைரி இருக்கும். அந்த டைரிய மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. வெளிய எடுத்துட்டு வந்து அப்புறம் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைரியில வந்து ஒரு விஷயம் எழுதியிருக்கும். அவர் தான் வந்து சந்திரவர்மன். அவர் வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து 3 பேரால அவரோட உயிர் வந்து ஆபத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன கொன்றுவாங்க. இதெல்லாம் எத்தனாவது வருஷம் நடந்துச்சுன்னா 2015ல் நடக்குது. அப்படின்ற மாரி எல்லாமே டேட்டோட நெறைய மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த டைரி வந்து யாராவது பார்க்கும்போது உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னே தெரியல. அப்படின்ற மாரி சந்திரவர்மன் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதாவது மத்தவங்க யாராவது பார்க்கும்போது ஓகேங்களா? அப்படி வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு எழுத்துக்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். அது வந்து நார்மலா எழுதுன மாரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மணி இத்தன நாள் அடிச்சிட்டு இருக்கிற காரணமே, இந்த உண்மைய யாராவது கண்டுபுடிக்கணும். அதுக்காக தான் இந்த மணி இத்தன நாள் அடிச்சிட்டுருக்கு. அப்படின்ற மாரி ஒரு வித்தியாசமான லெட்டர்ஸ்ல வந்து ஆனா எழுதுனது தமிழ் தான். பட் எழுதுனது வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? அப்படி வந்து எழுதியிருக்கும். அதே மாரி டிடெக்டிவ், போலீஸ்காரங்க எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நமக்கே ஆச்சரியம் அப்படின்னா, இதெல்லாம் பண்றது என்ன பேயா? ஊர்க்காரங்க சொல்ற மாரி எங்கேயோ பேய் இருக்கா? இந்த மாளிகையில? அப்படின்ற மாரி அவங்களுக்கே வந்து ஒரு சின்ன டவுட் வர மாரி இருக்கு. இவர் தான் செத்து போய் பேயா வந்துட்டாரா? அப்படின்ற மாரி. சரி இப்போ வந்து அந்த அரண்மனைக்குள்ள வந்து அப்படியே தேட ஆரம்பிக்காங்க. அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மாடி மாடி ரூம்ல ஒரு ரூம் வந்து பூட்டி இருக்கு. அந்த ரூம் வந்து பூட்ட உடைச்சு உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பெஞ்சில கட்டி வாய வந்து அந்த டேப் போட்டு மூடியிருப்பாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் அந்த பொண்ண காப்பாத்தி கூட்டிட்டு வந்துர்றாங்க. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துர்றாங்க. ஆ அதாவது இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதோட வந்து இது முடியுது. அதாவது அந்த கம்ப்ளைண்ட் முடியுது. இருந்தாலும் டிடெக்டிவ்க்கு இதோட வந்து காரங்களுக்கு வந்து அந்த காளி கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து முடிஞ்சுச்சு. அவங்க பொண்ண வந்து கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்க. ஆனா டிடெக்டிவ்க்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, இது வந்து இப்படி விடக்கூடாது. என்ன ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சில கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அதுக்குள்ள போறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாரி சந்திரவர்மனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். யார் அவன கொன்னாங்க அப்படின்ற மாரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு வந்து டிடெக்டிவ் வந்து நினைக்கிறாரு. அதே மாரி அவரும் சில கான்ஸ்டபிள்ஸும் உள்ள போறாங்க. போய் வந்து மறுபடியும் அந்த டைரி எடுத்து நல்லா படிச்சு பார்க்குறாங்க. அதில அவ்வளோதான் எழுதி இருந்துச்சு. வேற ஒண்ணும் பெருசா இல்ல. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரூம்குள்ளேயே மாஸ்க் போட்டு போறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம் இருந்துச்சுல்ல, அதுக்குள்ள எலும்புக்கூடு மட்டும் தான் இருந்துச்சு. சில வெப்பன்ஸ் இந்த மாரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்து கொன்னு போட்டுருக்காங்க அவர அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயமும் டைரியில போட்டிருந்துச்சு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். இந்த ஊர்ல இருக்கிற 3 பெரியவங்களால தான் அவரோட உயிர் வந்து ஆபத்துல இருக்கு. அப்படின்றதும் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவன கொலை பண்ணும்போது டைரி அவங்க ஏன் எரிக்கல அப்படின்னா, அது வந்து அந்த 3 பேரும் வந்து சொன்னா தான் தெரியும். அதுவரைக்கும் நமக்கு தெரியாது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 3 பேர் யாரா இருப்பாங்க, ஊர் பெரியவங்க அப்படின்னு ஊர்லயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள்ஸ் சொல்றாங்க. இந்த ஊர்ல 3 பெரியவர் யார் அப்படின்னா, இப்ப காப்பாத்துனமே மாயா, அவங்களோட அப்பா காளி, அதுக்கப்புறம் வந்து ஆறுச்சாமி, அதுக்கப்புறம் ராஜேந்திரன். இப்படின்ற 3 பேர் தான் இந்த ஊரோட பெரியவங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வந்து கூப்ட்டு டிடெக்டிவ், போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. என்ன நீங்க தான் வந்து இவர கொன்னீங்களா? சந்திர வர்மன கொன்னீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துலருந்து தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சில க்ளூஸ் எல்லாம் கெடைச்சிடுது. அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்றனால இவங்க தான் கொன்னாங்க அப்படின்ற மாரியும் தெரிஞ்சிருது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டிடெக்டிவ் வந்து சரி இவங்க தான் 3 பேர் தான் கொன்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டியதில போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. அவங்களும் உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேர்கிட்ட என்ன ஏன் சந்திரவர்மன கொன்னீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவங்க 3 பேரோட டீட்டெயில் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க 3 பேர் வந்து என்ன அப்படின்னா, ஊர்லயே பெரியவங்க மாரி காமிச்சுக்கிட்டு, இந்த ஊர்ல இருக்கிற தங்கம், நகை எல்லாமே ஒரு திருடன வச்சு திருடி அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்டயே திருடி அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற இடத்துல வந்து வித்துருவாங்க. அது மட்டும் இவங்களோட தொழில் இல்ல. மத்தவங்களோட நிலத்த வந்து இவங்க வந்து பத்திரத்த மாத்தி, அது வந்து இன்னொருத்தனுக்கு வந்து வித்துருவாங்க. அந்த மாரி எல்லாமே நெறைய பிரச்சனை வந்து இந்த ஊர்ல நடந்துட்டுருக்கும். அப்படி எதிர்த்து கேட்டவங்க எல்லாருமே வந்து கும்பல வச்சு கொன்றுவாங்க.
ஏன்னா வந்து இந்த இடத்த வந்து இந்த இடத்தோட ஓனரே வச்சுருந்தா இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே ஒரு புதுசாக ஒருத்தங்கிட்ட மாற்றி விட்டால் காசு கிடைக்கும்ல. அது இப்படியெல்லாம் பயங்கரமான சீட்டிங் விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணுவார் அப்படின்னா சந்திரவர்மன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஆக்சுவலாக சந்திரவர்மனுக்கு வந்து ஃபேமிலியால் எதுவும் இருக்காது. அவர் வந்து ஒரு தனியாள். அவருக்கு அப்பா அம்மா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, அவர் மட்டும்தான். அவர் கல்யாணமும் பண்ணிக்கல, ஓகேங்களா. அவர் தனியாள். அவர் வந்து இது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாரு. நீங்கள் தான் இப்படியெல்லாம் ஊரில் வந்து இவ்வளோ பேரை கொல்றீங்களா, கேங் வச்சு கொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமே வெளியே வரும். அதுக்கப்புறம் இது வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களாட்ட நாடகம் ஆடி சந்திரவர்மனை அவனோட வீட்டுக்கே போய் அந்த ரூமை வந்து அப்படி ஒரு ரூம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்லேயே வந்து அவனை கொன்றுவாங்க. அப்படி தான் சந்திரவர்மன் வந்து செத்துருவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கு உண்மை சொல்கிறக்காக தான் அந்த வீட்டில் வந்து என்னென்னா அடிக்கடி சிரிப்பு சத்தம், அழுகு சத்தம், அதுக்கப்புறம் ஏதோ வித்தியாசமான சத்தம் இப்படின்ற மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் 4 மணி ஆனால் அந்த மணி அடிக்கிறதுலேருந்து எல்லாமே இதுதான். அந்த டைரியிலேயே போட்டுருந்துச்சுல, இந்த விஷயத்த வந்து யாராவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான லெட்டர்ஸ்லாம் எழுதி இருந்துச்சுங்க இல்லைங்களா. அதெல்லாமே இப்போ வந்து கரெக்டாக வந்து எல்லாரோடையும் மேட்ச் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, இந்த 3 பேரும் வந்து அந்த வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி கொண்டீங்க அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுது. தீ பிடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் ஓடிடுறாங்க. அந்த ரூம் வந்து இந்த 3 பேர் வந்து உள்ளே இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ளே டிடெக்டிவ் இவங்களும் ஓடின உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும். எவ்வளோ போலீஸ் டிடெக்டிவ் உடைக்க பார்ப்பாங்க, இருந்தாலும் உடைக்க முடியாது. அந்த ரூம் தீ பற்றி அவங்க 3 பேருமே கருகி அங்கேயே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அந்த ரூம் வந்து திறக்கும். அவங்க 3 பேருக்கு பயங்கரமாக கொடூரமாக கத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் வந்து திறக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்ததுக்கு பயங்கர புகை பார்த்து அவங்க 3 பேருமே கருகி செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம், மணி சத்தம் எல்லாமே பயங்கரமாக கேட்கும். எல்லாருமே பயந்துருவாங்க. போலீஸ்காரங்களும் எடுக்கும், எல்லாருமே பயந்துருவாங்க. திடீர்னு அந்த அந்த பில்டிங் விட்டே வெளியே போயிடுவாங்க அவங்க 3 பேருக்கு கருகி போனோன்னு. அதுக்கப்புறம் என்னாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சத்தம் அடங்குது, மறுபடியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, ஆமாம் கரெக்டாக 3 பேர் கருகிட்டாங்க. அந்த டைரியிலேருந்து எதுவுமே இருக்காது, எல்லாமே கருகி போயிடும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அரண்மனையில் நிஜமாவே பேய் இருக்கா இல்லையா, இதை வச்சு பார்த்தா நிஜமாக பேய் இருக்குது அப்படின்னு வந்து சிலரும், அதுக்கப்புறம் இல்லை அங்கே இருந்து ஏதோ இதான் ஃபயர் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபயர் ஆகிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் வந்து பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துடுச்சு. ஆனால் இந்த பில்டிங்கில் பேய் தான் இருக்குது. அந்த சிரிப்பு சத்தம் சரி, அந்த பெல் சவுண்டும் சரி, இதெல்லாம் சும்மா நடந்ததில்ல. இவங்க 3 பேரையும் கொல்றதுக்காகவே அந்த பொண்ணை வந்து கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை இந்த ஊருக்கு வர வச்சு அந்த பொண்ணு நம்மளாலே காப்பாற்ற வச்சு இந்த உண்மையை கண்டுபிடிக்க வச்சு லாஸ்ட்டில் இவங்க 3 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இது கொல்லணுன்றதெல்லாம் ஒரு பயங்கரமான விதி, இதெல்லாம் இந்த பேயோட சதி அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் அரவிந்தே நம்ம அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அவங்க 3 பேர் செத்துட்டாங்க, அவங்க 3 பேர் தான் இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஊரில் வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏமாத்தினதெல்லாம் யார் யாருக்கு போய் சேரணுமோ அதெல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டு எவ்வளோ பெரிய இவங்க கூட சேர்ந்து மற்றவங்களெல்லாம் கொன்னாங்களோ அந்த கேங்கெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி தந்துடும். இந்த ஊர் அப்புறம் ஒரு பெரிய கெட்டவங்க கிட்ட இருந்து விடுதலை இருக்குது இந்த ஊர். இந்த கேஸ் வந்து இவ்வளோ தான். அதாவது இந்த கேஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பொண்ணோட ஆசை. அதாவது எங்கே அப்படின்னா அவங்க வந்து அந்த மாளிகை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை. அவங்க தான் காளியோட பொண்ணு மாயா. அவங்க அப்பா காளி தான் பெரிய வில்லனாக இருப்பான், ஓகேங்களா. அப்படி வந்து ஆரம்பித்த விஷயந்தான் இப்போ வந்து லாஸ்ட்டில் எங்கே முடிஞ்சு அப்படின்னா ஒரு பெரிய கேங்கை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் போடுற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயமா நடக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த காளி, ஆறுச்சாமி, ராஜேந்திரன் இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருமே இவங்களை கொண்டுட்டு இந்த பங்களா வந்து மூடிட்டு இது வந்து பேய் பங்களா ஆக்கிடலாம், அப்போ தான் யாரும் இந்த வரமாட்டாங்க, நமக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களும் பிளான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி நடக்கும். லாஸ்ட்டில் வந்து அவங்க பொண்ணை கடத்திட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள உள்ள வர மாதிரி வச்சு லாஸ்ட்டில் வந்து அவங்கள கொல்ற மாதிரி தான் இந்த மொத்த கதையுமே அமைஞ்சிருக்கும். இந்த கேஸ் பார்த்து டிடெக்டிவ் போலீஸ்காரங்களுக்கும் சரி பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அவங்களே வந்து பயங்கர ஆச்சரியப்படுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் வீரராகவன் கிட்ட பாரு இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ மர்மங்கள் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாமே கைமண் அளவு தான், இந்த உலகத்தில் மர்மங்கள் எல்லாம் கடல் அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆமாம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்,
இந்த உலகத்தில் சாமின்னு ஒன்று இருக்குன்னா பேயின்னு ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து வேலை முடிஞ்சு அப்படின்னா அவரும் வந்து அவரோட ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் வீரராகவன் கூப்பிட்டுனாலும் இந்த ஊருக்கே வருவார். அதுக்கப்புறம் கேஸ் கரெக்டாக வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துடுவார். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன டவுட்னா அது நிஜமாக பேய் இருக்குமா இருக்காது, எல்லாம் பார்த்தது பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஊருக்கு போக சொல்லிடுவார். யார் அப்படின்னா டிடெக்டிவே. இருந்தாலும் டிடெக்டிவ் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவருக்கு ஏதோ போகும்போது ஏதோ வந்து ஒரு போகணும்னு இஷ்டம் இருக்குது, அதனால் இந்த ஊர்லேயே இருக்கலாம் கொஞ்ச நாள், என்ன ஆகுது மறுபடியும் மணி அடிக்குதா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார். அதுக்கப்புறம் மறுபடியுமே அந்த அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் 4 மணியான மணி அடிக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு இவங்களுக்கே தெரில. சரி அதுக்கப்புறம் வந்து இது பெரிய மாய மரம் பேய் மாயாஜாலம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த கேஸ் வந்து இதோட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் வந்து அவரோட ஊருக்கு போயிடுறாரு. இப்படியா இந்த கேஸ் வந்து முடியுது. இந்த கேஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கும், தீய சக்தின்னு ஒன்று இருக்கும். அதாவது பேய் பூதம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கெட்டதாகவும் இருக்காது, எல்லாமே நல்லதாகவும் இருக்காது. அது வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் செத்ததுக்கப்புறம் அவங்க ஆத்மாவும் இருக்கும். அதனால் வந்து யாரும் பேயினாவே கெட்டது, பூதனாவே கெட்டது அப்படின்லாம் நினச்சிக்கோன்னா அதில் நல்லவங்க வந்து இருப்பாங்க. அதுதான் நம்ம அரண்மனை படமாகட்டும், காஞ்சனா படமாகட்டும், இது எல்லாமே அதுதான் மெயின் இதாக தீமாக வச்சு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து பேய் இல்லை அப்படின்னு நம்புகிற கூட்டமும் இருக்குது, சாமியே இல்லை அப்படின்னு நம்புகிற கூட்டமும் இருக்குது. நம்புறவங்க எப்போவுமே நம்பிட்டு தான் இருப்பாங்க. அது யாராலையும் எப்போவோ எங்கேயும் மாற்ற முடியாது. அதை வந்து அவங்களுக்கு அந்த எவிடன்ஸோ ப்ரூஃபோ கிடைக்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. எவ்வளவோ படங்களை வந்து பார்த்துருக்கலாம். சாமியே இல்லை, பூதமே இல்லை அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சாமி இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்னு வந்து மற்றவங்க நம்பவே ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட பேய் இருக்குன்னு சொன்னால் நம்மளே நம்ப மாட்டோம். அதோட எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம நம்புவோம். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் மட்டும் எல்லாருக்கும் இருக்கும். பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் மட்டும் இருக்கும். அந்த பயமே வந்து இப்போ வரைக்கும் பேய் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்குது. சரி, இந்த கேஸ் வந்து இதோட வந்து முடியுது. இந்த கேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேரை வந்து அவங்களுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ வேணும், அந்த மாதிரி வீடியோ பண்ணணும், இந்த மாதிரி கேஸ் போடணும், அந்த மாதிரி கேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொலை கேஸ் வேணுமா, கொலை கேஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தெப்ட் கேஸு, ஏதாவது திருடின கேஸ், அந்த மாதிரி கேஸ் வேணுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி பேய் கதைகள் அந்த மாதிரி கேஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கேஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதையை போகிறோம். ஏன்னா எந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்தளவுக்கு தான் வந்து வீடியோ போடுறக்கும் வீடியோ பார்க்குறக்கும் உங்களுக்கும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நானே வந்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமான்னு தெரில. இருந்தாலும் வியூஸ் எல்லாம் அந்தளவுக்கு போகிறதில்ல. அதனால தான் வந்து சொல்கிறேன். உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து வளர்ச்சி அடையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களும் வந்து கொடுத்தா அப்படின்னா தான் நம்ம சேனல் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக என்னோடய சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் யார் சேனல் எல்லாம் பார்க்குறீங்களோ எல்லா சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைபோ, லைக்கோ, கமெண்ட்டோ, ஷேரோ கொடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாளைக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லதாக நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன தீம் அப்படின்னா, நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தீம். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சது நமக்கு வந்து உதவி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் பெரிய விஷயமாக நம்பப்படுது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, 4 பேர் வந்து 4 பேருக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஒரு ஆங்கிள் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் அப்படின்ற ஆங்கிள் தான் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படி உதவி பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து எதையும் எதிர்பார்க்காம உதவி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து உதவி பண்ணாலோ எதிர்பார்க்காம உதவி பண்ணாலோ இந்த உலகத்தில் நியதி ஒன்று தான். நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த உலகத்தோட விதி நியதி அப்படின்ற எல்லாமே அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பழகலாம். அப்போ தான் வந்து
வந்து நம்ம வந்து அறம் லைஃப் அப்படின்றது அறம் ஃபேமிலி லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து சேனல் பேரே மாற்றுற அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களிடமிருந்து நான் விடைபெறுறேன். ஓகேங்களா? இது எப்போவுமே நம்ம ஸ்டைலில் சொன்னால் தான் ஒரு நல்ல பவராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிங்.